அண்மை செய்தி. இன்று சட்டப்பேரவை கூடியதும் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். தமிழகத்தின் சட்டப்பேரவை கூட்டம் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் இன்று சட்டப்பேரவை கூடியதும் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவையில் பங்கேற்கும் அதிமுகவினர் அமளியில் இன்று ஈடுபட்டதாக சற்று முன் கிடைத்த தகவல் தெரிவிக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு நம்மோடு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், என்ன நடந்தது? இன்று 3வது நாளாக அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவைக்கு கருப்பு உடை அணிந்து வந்து கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மருந்து ஊரடங்குகளுக்கு தொடர்பாக பேசுவதற்கு நேரம் கேட்டாங்க. தொடர்ந்து நேரமில்லா நேரத்தில் தான் அனுமதிக்க முடியும், தொடர்ந்து இந்த கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க முடியாது அப்படின்னு சபாநாயகர் சொன்னார். இருப்பினும் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் சபாநாயகர் அவை மரபுகள் மாண்புகளை மதிக்கப்பட வேண்டும், அதிமுக பேரவை வளாகத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு ஒரே கோஷத்தை போட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில இருக்கையில் அமர வேண்டும் தொடர்ந்து சபாநாயகர் உத்தரவு. ஆனாலும் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் ஈடுபட்டதால் அவை காவலர்களை கொண்டு வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பேரவையில 3வது நாளாக இன்றும் அதிமுக உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அமளியில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து சரியாக 9:30 மணிக்கு பேரவை கூடியவுடன் அதிமுக உறுப்பினர்கள் பிரச்சனையை எழுப்பினாங்க. பிரச்சனையை எழுப்பக்கூடிய நிலையில சபாநாயகர் அவர்களை தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதனால் அவர்களை வெளியேற்ற உத்தரவிட்டார். அவை காவலர்களை கொண்டு அவரை வெளியேற்ற உத்தரவிட்ட நிலையில தற்போது அதிமுக உறுப்பினர்கள் கோஷம், அதாவது அரசுக்கு எதிரான கோஷங்களோடு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். அதாவது கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பொறுத்தவரை அதிமுக ஒரே நிலைப்பாடு, சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. அதை வைத்து இன்றைக்கு 3வது நாளாக பேரவையில அந்த பிரச்சனையை எழுப்பும் போது சபாநாயகர் தொடர்ந்து இது பொதுக்கூட்ட மேடை இல்ல, தொடர்ந்து வேண்டுமென்றே பண்றீங்க, இது அவை மாண்புகளை மரபுகளை மீறக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாகவும் சபாநாயகத்தினுடைய கருத்தை சொன்னார். இந்த நிலையில அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வராங்க. தெரிவிப்போம் அபினேஷ், தொடர்ந்து இன்று 3வது நாளாக இது நடக்கிறது. முதல் 2 நாட்களில் என்ன நடந்தது? அப்போ சட்டசபையில் நடைபெற்ற விஷயங்களை குறித்து சில விவரங்கள். அது என்ன